மாமா வீட்டுக்கு போயிருந்தப்போ நடந்த சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஆக்சுவலா அதெல்லாம் என்னால போஸ்ட் பண்றதுக்கு டைமே கிடைக்கல. ஆக்சுவலா ஒரு நாள் தான் அங்க போயிருந்தேன். அந்த டைம் எனக்கு பத்தவே இல்ல. அவ்ளோ ஜாலியா போச்சு. டைம் போனதே தெர்ல. அந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பொறந்ததுலேருந்தே மாமா வீட்டுக்கு போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். இப்போ வந்து வேற ஊர்ல இருக்கிறதுனால நம்ம ஊர் சொந்த ஊருக்கு போக முடியறதில்ல. ஸோ அதனால அங்க போய் சின்ன வயசுல எப்படிலாம் விளையாண்டோமோ, அந்த மாரி இப்ப என்னோட குழந்தைங்க அந்த மாரி விளையாடுறாங்க. நைட்ல பார்த்தீங்கன்னா, சாங் போட்டுட்டு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு பாப்பா, தம்பி தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஜாயின் ஆயிட்டு, நாங்க சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தோமோ, அதே மாரி மறுபடியும் ரீயூனியன் ஆன மாரி இருந்தது. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. மாமா வீட்டோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். கீழ லிங்க் குடுக்குறேன் வேணும்னா போய் பாருங்க. காலையிலே எழுந்து அந்த மாரி சூரியன பார்க்குறது காட்டுக்குள்ள, அதெல்லாம் ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. மார்கழி மாசம் அப்படிங்கிறதுனால பனியுமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு மாரி குளிரு எல்லாம் சூப்பரா இருந்தது. காலையில இந்த வெயிலு, அதுல பனி அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. காலையில இந்த இட்லி எல்லாம் சாப்பிட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய் பாய்.